எல்லோருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, குழந்தைகள் நல மருத்துவர். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிக்கன் பாக்ஸ், அதாவது சின்னம்மை அப்படின்னு நம்ம சொல்கிற அந்த இன்ஃபெக்ஷன் பற்றி தான். இது எதனால் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு வைரஸ் இன்ஃபெக்ஷனால் வருது. அந்த வைரஸ் பேர் வந்து வாரிசெல்லா ஜாஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஒருத்தர்கிட்டருந்து இன்னொருத்தருக்கு பரவக்கூடிய, அதாவது ஒரு தொற்று நோய். இது எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி இந்த சிக்கன் பாக்ஸ் இருக்கிற ஒருத்தர் கூட நம்ம தொடர்பில் வரும்போது, நம்ம ஒரு சிக்கன் பாக்ஸ் இருக்கிற ஒரு பர்சன்கிட்ட நம்ம எக்ஸ்போஸ் ஆனதுலேருந்து ஒரு 10 to 20 days, 10 to 20 நாள் அந்த டைம் கழித்து அந்த எக்ஸ்போஸ் ஆனவங்களுக்கும் இந்த இன்ஃபெக்ஷன் வரும். இது வந்து இதோட அறிகுறிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடம்புல கொப்பளமாக மாதிரி ரேஷ் வரும். கொப்பளம் மாதிரி வந்து அது உடஞ்சி அதுக்கப்புறம் அது காஞ்சு பக்கு மாதிரி ஆகி சரியாகும். இந்த கொப்பளம் அந்த மாதிரி ரேஷ் வர்றதுக்கு 1 நாள் 2 நாள் முன்னாடியே ஜுரம் கூட வந்துடும். ஸோ இந்த சிக்கன் பாக்ஸ் இது வந்ததுன்னா குளிக்கலாமா, இல்லை இத்தனாவது நாள் தான் குளிக்கணும், தண்ணி ஊற்றணும், அந்த மாதிரி இருக்கே, அதை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, நம்ம இந்த சிக்கன் பாக்ஸ் வரும்போது அந்த கொப்பளங்கள் ஏற்படுது இல்லையா, அது உடஞ்சி அந்த மாதிரி ஆகும், உடஞ்சி தான் சரியாகும். அந்த சமயத்தில் அரிப்பெல்லாம் ஏற்படும். அப்போ அது சொரிஞ்சிக்கிறதால அந்த கொப்பளங்கள் மேலே வந்து கிருமி தொற்று ஏற்படும். அதான் நம்ம உடம்புல நார்மலாகவே இருக்க பாக்டீரியாஸ் இருக்கும். நம்ம அதை சொரிஞ்சிக்கும் போது அந்த பிரேக்கான கொப்பளங்கள் உடையும் போது அதெல்லாம் வந்து ரா ஸ்கின்னு சொல்லுவோம். அது எக்ஸ்போஸ் ஆகும்போது அதில் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். செகண்டரி பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அது ஏற்படாமல் இருக்கிறதுக்கு நம்ம டெய்லியுமே நல்லா குளித்து சுத்தமாக இருக்கிறது அவசியம். அதனால் கண்டிப்பாக சின்னம்மை, அதாவது சிக்கன் பாக்ஸ் இருக்கும்போது டெய்லியும் குளிக்கலாம். அதுக்கப்புறம் அடுத்தது உணவு. எந்த மாதிரியான உணவு சாப்பிடணும்? தாளிக்கக்கூடாது, உப்பு சேர்த்தக்கூடாது, பத்திய சாப்பாடு சாப்பிடணும், இந்த மாதிரி நம்பிக்கை இருக்குது. அது கரெக்டாக அப்படின்னு பார்க்கலாம். நம்ம இந்த அம்மை வரும்போது நம்ம உடம்புல வந்து இந்த கொப்பளங்கள் வருது இல்லையா, அதே மாதிரி நம்ம உள்ள தொண்டையில் வாயில் அங்கே கூட இந்த மாதிரி கொப்பளங்கள் வரும். அப்படி இருக்கும்போது நம்ம ரொம்ப அதிகமாக காரம், புளிப்பு, இல்லை உப்பு அந்த மாதிரி மசாலாஸ் அந்த மாதிரி சேர்க்கும்போது அந்த கொப்பளங்கள் வாய்க்குள்ளே தொண்டையிலலாம் அந்த புண்ணு இருக்கும்போது அது வந்து வலி, எரிச்சல் அந்த மாதிரி ஏற்படும். அந்த காரணத்தினால நம்ம அந்தளவுக்கு ரொம்ப புளிப்பு, காரம், மசாலா சேர்க்காம சாப்பிட்டுக்கிறது நல்லதுன்னா அந்த வாய்க்குள்ளே இருக்கிற புண்ணெல்லாம், எரிச்சல் அதெல்லாம் இல்லாமல் இருக்கும். அவ்வளோதானே தவிர மற்றபடி பத்திய சாப்பாடு தான் சாப்பிடணும், வீட்டில் தாளிக்கக்கூடாது, அந்த மாதிரியான எந்த விஷயமும் கிடையாது. நீங்கள் வீட்டு சாப்பாடு ஓரளவுக்கு நார்மலாக கொஞ்சம் மசாலாஸ் இல்லாமல் பிளாண்டாக அப்படி தாராளமாக சாப்பிட்டுக்கலாம். அடுத்தது, வீட்டில் ஒருத்தருக்கு சிக்கன் பாக்ஸ் வந்துருச்சு அப்படின்னா மிச்ச பேருக்கும் சிக்கன் பாக்ஸ் வருமா, வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், வீட்டில் ஒருத்தருக்கு வந்ததுன்னா மிச்ச பேருக்கும் கண்டிப்பாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீட்டில் இருக்கிற மிச்ச பேருக்கு இந்த சிக்கன் பாக்ஸுக்கான எதிர்ப்பு சக்தி இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம அவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பண்ண முடியும். சிக்கன் பாக்ஸ்க்கு எதிர்ப்பு சக்தி இருக்கா அப்படின்னா அது எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு ஏற்கனவே சிக்கன் பாக்ஸ் வந்திருக்கா அப்படின்னா அவங்களுக்கு எதிர்ப்பு சக்தி இருக்கும். ஆனால் அம்மையிலையும் நிறையா வகையான அம்மை இருக்குது. சின்னம்மை மாதிரி இன்னும் நம்ம நிறையா வகையான அம்மைகள் இருக்குது. அதனால் ஏற்கனவே அம்மை போட்டப்போ நீங்கள் ஒரு டாக்டர்கிட்ட பார்த்து அவங்க வந்து இது சின்னம்மை தான், சிக்கன் பாக்ஸ் தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா ஓகே. அப்போ ஆல்ரெடி சிக்கன் பாக்ஸ் வந்தவங்களுக்கு சிக்கன் பாக்ஸுக்கு எதிர்ப்பு சக்தி இருக்கும். ரெண்டாவது, சிக்கன் பாக்ஸ்க்கு ஆல்ரெடி தடுப்பூசி போட்டிருக்கவங்க, அதாவது வாரிசெல்லா வேக்சின் அப்படின்னு சொல்லுவோம், அந்த வேக்சின் போட்டிருக்கவங்களுக்கும் இதுக்கு எதிர்ப்பு சக்தி இருக்கும். அவங்களுக்கு எதுவும் பண்ண தேவையில்லை. அந்த மாதிரி ஆல்ரெடி சிக்கன் பாக்ஸ் வராதவங்களுக்கோ இல்லை இந்த வாரிசெல்லா வேக்சின் போடாதவங்களுக்கோ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீட்டில் இருக்க ஒருத்தருக்கு இப்போ சிக்கன் பாக்ஸ் வந்திருக்கு அப்படின்னா அவங்க கூட தொடர்பில் வந்ததுலேருந்து இந்த நபருக்கு 3லேருந்து 5 நாள் இந்த டைமுக்குள்ளே இந்த வாரிசெல்லா வேக்சின் அதை போட்டுக்கலாம். அதை போட்டுக்கிறதால அவங்களுக்கு இதுக்கான எதிர்ப்பு சக்தி வரும். இது ஒரு வயசுக்கு கீழே இருக்க குழந்தைங்களுக்கு போட முடியாது. அதே மாதிரி எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கிறவங்களுக்கும் இந்த வேக்சின் போட முடியாது. அதாவது ரொம்ப நாள் ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன்ஸு இல்லை ஸ்டீராய்டு மாத்திரைகள், ஸ்டீராய்ட்ஸ் எடுத்துகிட்டு இருக்கிறவங்க, இல்லை கேன்சர் கீமோதெரப்பி எடுக்கிறவங்க, இந்த மாதிரி எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மியாக இருக்கிறவங்களுக்கு வேக்சின் போட முடியாது. அப்படி இருக்கிறவங்களுக்கு வாரிசெல்லா இம்யூனோகுளோபுலின்னு சொல்லுவாங்க. அது இங்கே ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா மருத்துவரை பார்த்தீங்கன்னா அவங்க பரிந்துரைப்பாங்க என்ன போடணும் அப்படிங்கிறத. இதை போட்டுக்கிறதன் மூலமாக நம்ம வந்து வாரிசெல்லா, அதாவது சிக்கன் பாக்ஸ் வரதை தவிர்க்க முடியும். பாக்ஸ் வேக்சின் வந்து நம்ம எல்லா குழந்தைங்களுக்குமே போடலாம். ஒரு வயசு குழந்தைங்களுக்கு, ஒரு வயசுக்கு மேலே இருக்க குழந்தைங்களுக்கு நம்ம இந்த வேக்சின் போடலாம். இது 2 டோஸ் போட வேண்டியிருக்கும். 2 டோஸ்க்கும் 3 மாதம் இடைவெளி விட்டு போடுற மாதிரி இருக்கும்.
12 வயசுக்கு மேலே இருக்கவங்க போடுறதா இருந்தால் 2 டோஸ்க்கு நடுவில் 1 மாதம் இடைவெளி விட்டு போடுற மாதிரி இருக்கும். ஸோ இது வரைக்கும் சிக்கன் பாக்ஸ் வராதவங்க வேரிசெல்லா வேக்சின் போடாமல் இருக்கீங்க அப்படின்னா அவங்கெல்லாம் கண்டிப்பாக இந்த வேக்சின் போட்டுக்கலாம். குழந்தைங்களுக்கு நம்ம ரெகுலர் இம்யூனைசேஷன் ஷெட்யூல், அதாவது நம்ம நார்மலாகவே தடுப்பூசி போடுறோம் இல்லையா, அந்த அட்டவணையோடு சேர்த்து இந்த வேக்சினையும் போட்டுக்கலாம். நன்றி.